சூப்பரா இருந்துச்சுண்ணா. யார் நல்லா நடிச்சிருக்கா? சிவகார்த்திகேயன் செம்மையா நடிச்சிருக்காரு. படம் எப்படி மேம்? சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர்லயே சொல்லிருப்பாங்க, நாங்க வந்து ஒரு லாங்குவேஜ் நாங்க எதிர்க்கிறவங்க இல்ல, திணிப்பை மட்டும்தான் எதிர்க்கிறவங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ ரொம்ப சூப்பரா சொல்லிருவாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யார் நல்லா நடிச்சிருக்கா? ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பராசக்தி மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பார்க்கலாம் அவசியம். சோ நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய புக்ஸ் படிக்கணும். என்ன கேட்டீங்கன்னா இப்ப புக் ஃபேர் ஓடுது, நிறைய புக்ஸ் வாங்கி படிங்க, தப்பே கிடையாது. மோகன் நம்ம ஹீரோவா பார்த்திருக்கோம். இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி? பெர்ஃபார்மன்ஸ் பேர் பாத்தீங்கன்னா அவர் ஹீரோ தான் செட் ஆகும், வில்லன் செட் ஆகல. பட் இருந்தாலும் அவர் ரோலை கரெக்டா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. படம் கண்டிப்பா உங்க ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? 10க்கு 9 கண்டிப்பா. ஸோ ட்ரெய்லர் இப்போ வந்து எல்லாருக்கும் சொல்றதுதான், ஜாலியன் வாலா படுகொலையை பத்தி நிறைய சோஷியல் சயின்ஸ் புக்ல 10th நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனா சில விஷயம் இன்னும் மறைக்கப்பட்டிருக்கு, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய முன்னாடி என்ன நடந்திருக்கு, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சா ஒரு எஜுகேட்டட் வேற, சிவிலைஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட், சிவிலைஸ்ட் ஆவாங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இது வந்து அதாவது இப்போ எலெக்ஷனுக்கான படம் கிடையாது, இது வந்து ஹிஸ்டரியை பேசுற படம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, நம்மளோட இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ் எவ்வளோ கரப்ட் பண்ணியிருக்காங்க, அதை எதிர்த்து எல்லா லாங்குவேஜ்ல இருக்கவங்களும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரே லாங்குவேஜை மட்டும் நம்ம கார்னர் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லா லாங்குவேஜும் இருக்கும். ஒரு லாங்குவேஜ் ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து ஒரு லாங்குவேஜ் நாங்க எதிர்க்கிறவங்க இல்ல, திணிப்பை மட்டும்தான் எதிர்க்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பரா சொல்லிடுவாங்க. இது மல்டி ஏரியா சப்ஜெக்ட்னால எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்காங்க. ஆக்சுவலா நான் ஸ்பாய்லர் பண்ணல, படத்துல எல்லா லாங்குவேஜ்க்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போய் படம் பாத்தீங்கன்னா தெரியும். ரவி மோகன் சார் நம்ம ஹீரோவா பார்த்திருக்கோம், முதல் டைம் வில்லனா பாக்குறோம். எப்படி ஒரு ஹீரோ வந்து எடுத்தோடனே ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னு நடிக்கிறாரு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நார்மல் கதையில நடிச்சு, அதாவது இப்போ விஜய் சேதுபதியே எடுத்தோடனே நடிக்கிறார், ஒரு வில்லனிசம் இருக்கும். ஆனா ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ல அவரு அதை வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாரு. ஸோ அதுக்கு அவரு போட்டிருக்க அந்த பொட்டன்ஷியலும் அவர் அந்த வச்சிருக்க லைட்டா, ஏன்னா ரொம்ப ஹேட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது, அவரோட கெரியர் ஃபுல்லா வில்லனாவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நல்லா கரெக்டா ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி அந்த கோர்ல எடுத்துட்டு போய் நடிச்சிருக்காரு. இவ்வளோ ப்ரூட்டல் இந்த படத்துல தேவைதான். ஏன்னா இதெல்லாம் பார்த்தாதான் பின்னாடி இருக்கவங்க எவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய புக்ஸ் படிக்கணும். என்ன கேட்டீங்கன்னா இப்போ புக் ஃபேர் ஓடுது, நிறைய புக்ஸ் வாங்கி படிங்க, தப்பே கிடையாது. நன்றி. பராசக்தி பாத்தீங்க எப்படி இருக்கு? படம் பக்கம் வந்துச்சு. ஆக்சுவலா வந்து மக்களுக்கு சேர வேண்டிய செய்தி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து எல்லாரும் இந்த காலத்திலயும் இப்படி இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு படம் இருந்தது. ஸோ மக்கள் சீக்கிரட்டு, மக்களோட உண்மையான முகம், அது வந்து இந்த படம் வழியா வெளியே வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் வேற ஈக்குவல் ஸ்பேஸ் கண்டிப்பா. எல்லா மொழி, எல்லா கேரளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடா இருக்கட்டும், மராட்டி, எல்லா மொழியும் கலந்து எல்லா மக்களும் பொது அப்படின்னு இந்த படம் வழியா நிரூபிச்சிருக்கோம். ரவி மோகன் நம்ம ஹீரோவா பார்த்திருக்கோம். இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி? பெர்ஃபார்மன்ஸ் பேர் பாத்தீங்கன்னா அவர் ஹீரோ தான் செட் ஆகும், வில்லன் செட் ஆகல. பட் இருந்தாலும் அவர் ரோலை கரெக்டா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. படம் கண்டிப்பா. உங்க ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? 10க்கு 9 கண்டிப்பா. படம் யார் நல்லா நடிச்சிருக்காங்க? படம் எப்படி மேம்? சூப்பரா இருக்கு. மேம் படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் மேம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? ஜனநாயகன் சீக்கிரம் படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? மீடியா நல்லா பண்ணிருக்காங்க, ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பராசக்தி பாத்திருக்கீங்க, எப்படி சார் இருக்கு? பராசக்தி மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பார்க்கலாம் அவசியம். ஏன்னா வந்து இந்த தமிழுக்காக
நல்ல அருமையா பண்ணிட்டாரு. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா இருக்காங்க. இந்த முரளி சன்னு அப்புறம் ஜெயம் ரவி அருமையா பண்ணிட்டாரு. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? எல்லா ஆக்டர்ஸும் நல்லா இருக்கும், யாரையும் குறை சொல்ல முடியாது. கதை வயசு எப்படி சார்? பொள்ளாச்சி போற அந்த இடத்துல பொள்ளாச்சி பாஷையே பேசுறாங்க. அப்புறம் அது எவ்வளவு பெரிய விஷயம். பழைய படம் மாதிரி இப்ப நல்லா அருமையா இருங்க. தேங்க்யூ. சார் படம் எப்படி சார்? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கும். யார் நல்லா நடிச்சிருக்காங்க? சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாம் செம்மையா இருக்கு. இதுல ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? ப்ரோ படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் எப்படி இருக்கு? 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 சார் படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. யார் நல்லா நடிச்சிருக்கா? சிவகார்த்திகேயன் செம்மையா நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காரோ இல்லையோ கதை நல்லா எடுத்திருக்காங்க. சுபாஷ் நல்லா இருக்கும் படம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு?